நடிகை லட்சுமி மேனன் தலைமறைவாகி இருக்கிறார். கேரளாவில் பாரில் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து ஐடி ஊழியர் காரில் கடத்தி தாக்கப்பட்ட வழக்கில் லட்சுமி மேனன் உடன் இருந்த 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் நடிகை மட்டும் தலைமறைவாகி உள்ளார். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் அண்மையில் பார் ஒன்றில் தகராறு நடந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஐடி ஊழியர் அலியார்ஷா சலீம் என்பவரை காரில் கடத்திச் சென்று தாக்கியுள்ளனர். நடிகை லட்சுமி மேனன் மற்றும் அவருடன் இருந்த 3 பேர் சேர்ந்து ஐடி ஊழியரை காரில் கடத்தி சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது. பாரில் இரவு 11 மணி அளவில் ஆலுவாவைச் சேர்ந்த ஐடி ஊழியர் அலியார்ஷா சலீம் தரப்புக்கும் லட்சுமி மேனன் தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனையடுத்து அன்று இரவு எர்ணாகுளம் வடக்கு ரயில்வே மேம்பாலத்தில் லட்சுமி மேனன் மற்றும் அவருடன் வந்தவர்கள் ஐடி ஊழியரை கடத்தி சென்று தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனையடுத்து தாக்கப்பட்ட ஐடி ஊழியர் கொடுத்த புகாரின் பேரில் லட்சுமி மேனனுடன் இருந்த மிதுன், அனீஷ் மற்றும் இன்னொரு பெண் ஆகிய 3 பேரை எர்ணாகுளம் வடக்கு போலீசார் கைது செய்துள்ளனர். லட்சுமி மேனனையும் போலீசார் விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறார்.